ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் ஒருவருக்கு அன்பின் வாழ்த்துதல்கள். இந்த நாளிலேயும் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே தருகிற மாற்றத்தை குறித்து நாம் வேதத்திலிருந்து தொடர்ந்து தியானிப்பது நல்லது என்று உணர்கிறேன். கடந்த வாரம் சகரியா 10:3 குறித்து தியானிக்க ஆரம்பித்தோம். தேவன் எப்படி தம்முடைய பிள்ளைகளை ஒரு ஆடாக இருந்த சுபாவ சூழ்நிலையிலிருந்து ஒரு யுத்த குதிரையாக தேவன் மாற்ற விரும்புகிறார். பிரியமானவர்களே, தேவன் ஒரு குதிரையை குறித்த சுபாவங்களை யோபுவின் புத்தகம் 39ஆம் அதிகாரத்திலே 20ஆம் வசனத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு வெட்டுக்கிளியை மிரட்டுகிறது போல அதை மிரட்டுவாயோ, அதன் நாசியின் செருக்கு பயங்கரமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். அது பயமுறுத்தப்பட முடியாத ஒன்று. எது? யுத்த குதிரை. தேவன் தம்முடைய பிள்ளைகளை எல்லா பயங்களுக்கு அப்பாற்பட்ட நிலையிலே கொண்டு வர விரும்புகிறார். பிரியமானவர்களே, யோபு 39:25ஆம் வசனத்திலே நீங்கள் வாசிக்கிற போது குதிரையினுடைய இன்னொரு சுபாவத்தை குறித்து தேவன் பேசுகிறதாக எழுதியிருக்கிறது. எக்காலம் தொனிக்கும் போது அது நிகி என்று கனைக்கும், யுத்தத்தையும் படைத்தலைவரின் ஆர்ப்பரிப்பையும் சேனைகளின் ஆரவாரத்தையும் தூரத்திலிருந்து மோப்பம் பிடிக்கும். பிரியமானவர்களே, ஒரு யுத்த குதிரையாய் தேவன் உங்களை மாற்றுகிற போது ஒரு அற்புதமான ஒரு சுபாவம் என்னவென்றால், அது தூரத்திலிருந்தே மோப்பம் பிடிக்கும் என்று எழுதியிருக்கிறது. அது தூரத்தில் வரும்போதே இந்த யுத்த குதிரைக்கு அதை கண்டுகொள்ள முடிகிற ஒரு சுபாவத்தை, ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு கிஃப்டை தேவன் அதற்கு தந்திருக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனை நம்புகிற விசுவாசிகளுக்கு, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தேவன் அந்த கிருபையை தருகிறார். You can sense when it is coming even afar. அது தூரத்தில் இருக்கும் போதே உணர்ந்து கொள்ளுகிற ஒரு தன்மை, உணர்ந்து கொள்ளுகிற ஒரு கிருபை, உணர்ந்து கொள்ளுகிற ஒரு வரத்தை கர்த்தர் தருகிறாராம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எதற்கு? தைரியப்படுத்தி, நம்மை ஆயத்தப்படுத்தி மேற்கொள்ள பண்ணுவதற்காக. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 21ஆம் வசனம் சொல்லுகிறது, அது தரையிலே தாளடித்து தன் பலத்தில் கலித்து ஆயுதங்களை தரித்தவருக்கு எதிராக புறப்படும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பின்னிட்டு ஓடாது, ஆயுதங்களை பிடித்து வருகிறவர்களுக்கு எதிராக புறப்படும். பிரியமானவர்களே, உங்களை ஆயத்த உள்ளவர்களாக வைக்க தேவன் விரும்புகிறார். ஒரு யுத்த குதிரையாக உங்களை மாற்றுகிற போது அந்த யுத்த குதிரைக்கு இருக்கிற சுபாவங்களை குறித்து தேவன் பேசுகிறதை பார்க்கிறோம். He will make you ready for battle and go forward. உங்கள் வாழ்க்கையிலே போராட்டங்கள், தாக்கங்களெல்லாம் உங்கள் பின்னுக்கு தள்ள விரும்புகிறது. ஆனால் சேனைகளின் கர்த்தர் உங்களை மாற்றி புதுப்பிக்கிற போது நீங்கள் முன்னாக பாய்ந்து போகிறவர்களாக கர்த்தர் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பிரியமானவர்களே, நீங்கள் யோசித்து பாருங்கள், நிதானித்து பாருங்கள். ஒரு குதிரையினுடைய நடைகளை கவனிக்க வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். என்னாகமத்தின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 30 முதல் 33 வசனங்களை வாசிக்கிற போது, வேவு பார்க்க போன 12 பேர் உண்டு. இஸ்ரவேலில் இருந்து அவர்கள் சுதந்திரிக்க போகிற கானான் தேசத்துக்கு 12 பேர் வேவு பார்க்க போகிறார்கள். அவர்கள் சுதந்திரிக்க வேண்டிய இடத்திற்கு வேவு பார்த்து திரும்ப வந்ததுமே 10 பேர் சொல்லுகிறார்கள், ஐயா, நாங்கள் அந்த இருந்த மக்களுக்கு முன்பதாக வெட்டுக்கிளிகளைப் போல காணப்படுகிறோம். We are like grasshoppers. எங்களை எளிதாய் நசுக்கி விடுவார்கள், நாம் போய் ஜெயிக்க முடியாது என்றெல்லாம் அவிசுவாசமான வார்த்தைகளை பேசுகிறார்கள். ஆனால் 2 பேர் இருந்தார்கள், அதிலே யோசுவாவும் காலேபும். அதிலே காலேப் சொல்லுகிறார், ஒன்றும் பயம் இல்லை, நாம் புறப்பட்டு போய் எளிதாய் மேற்கொள்ளலாம், சுதந்தரித்து கொள்ளலாம்.
10 பேர் பயந்து போய் தவறான எண்ணத்தோடே பயந்த சுமத்தோடே பேசும்பொழுது இங்கே ஒரு யுத்த குதிரையாய் நிற்கிற காலேபை குறித்து வேதம் சொல்லுகிறது. he stood fast, he stood firm. பிரியமானவர்களே, தேவன் உங்கள் பட்சத்தில் இருக்கிற போது நீங்கள் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. வேதம் சொல்லுகிறது, தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால், if God is for us, who can be against us? பிரியமானவர்களே, இந்த காலேபினுடைய வார்த்தை இப்படி இருக்கிறது வேதத்திலே, நாம் எளிதாய் போய் சுதந்தரித்து கொள்ளலாம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நீங்களும் நானும் செய்ய வேண்டிய அறிக்கை அதுதான். எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருக்கட்டும், எவ்வளவு பெரிய தேவையாக இருக்கட்டும், வேதத்திலே நமக்கு சாட்சிகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். சூழ்நிலையை கண்டு நீங்கள் பயந்து விடாதிருங்கள். யுத்தம் வரவில்லை. பிரியமானவர்களே, இப்போ தான் வேவு பார்த்துட்டு வராங்க, எதிரி போய் சுதந்திரிக்க போகிற இடத்த. இன்னும் சண்டை ஆரம்பிக்கலை, யுத்தம் ஆரம்பிக்கலை. ஆனால் இப்போவே காலேபுனுடைய மனப்பான்மை என்ன தெரியுமா? விசுவாச வார்த்தைகள். நாம் எளிதாய் போய் மேற்கொள்ளலாம், சுதந்தரித்து கொள்ளலாம், அவர்களை ஜெயிக்கலாம். பிரியமானவர்களே, இன்றைக்கி நிறைய பேர் பயந்து போய் அந்த சூழ்நிலை வருவதற்கு முன்பதாகவே கேள்விப்பட்டதுமே கலங்கி கண்ணீர் வடித்து ஒப்பாரி வைக்கிற அநேகர் இருக்கிறார்கள். சோர்ந்து போகிறவர்கள் இருக்கிறார்கள். கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். நீங்கள் எளிதாய் சுதந்தரிக்க கர்த்தர் உதவி செய்கிறவர். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தன்னுடைய இடத்திலே நிற்கிற ஒரு மனிதனாக பார்க்கிறோம். 24வது வசனம் சொல்லுகிறது, இந்த குதிரை நிகி என்று கணைக்குமாம், இட் வில் லாஃப் என்று போட்டிருக்கிறது. ஏன் தெரியுமா? அதற்கு ஜெயம் எடுக்க போகிறோம் என்ற நிச்சயம் இருக்கிறது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நீங்கள் கர்த்தரோடு இருக்கும்போது, கர்த்தர் உங்களோடு இருக்கும்போது நீங்கள் ஜெயிக்கிறது தான் சத்தியம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் பார்த்திருக்கிற சில வீழ்ச்சிகள், சில குறைவுகள் எல்லாமே தற்காலிகமானது. இட் இஸ் நாட் பெர்மனன்ட். நீங்கள் கடந்து போன சில சரிவுகள் எல்லாமே தற்காலிகமானது தான். ஆனால் நீங்கள் தேவனோடு இருக்கிற போது, தேவன் உங்களோடு இருக்கிற போது நீங்கள் ஒரு யுத்த குதிரை. நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? ஜெயிக்க போகிறீர்கள். your expectation is for victory. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு நல்ல ஒரு தொனியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அது நிகி என்று கணைக்கும் என்று ஒரு சத்தம் பிறக்கிறதாக வேதம் சொல்லுகிறது. கவனிக்க விரும்புகிறேன். பிரியமானவர்களே, உங்களுக்குள்ளே எனக்குள்ளே ஒரு சத்தத்தை கொடுக்கிறார். என்ன தொனி தெரியுமா? அது துதியின் தொனி, அது வெற்றியின் தொனி, அது தேவனை உயர்த்துகிற ஒரு தொனி, அது ஸ்தோத்திர தொனி. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஜெயித்த பிறகு ஸ்தோத்திரம் பண்ணுவதல்ல, ஜெயித்த பிறகு நன்றி சொல்லுவதில்லை, அது ஒரு பக்கம். ஆனால் ஜெயிக்க போகிறோம், நிச்சயமாய் கர்த்தர் ஜெயத்தை தருகிறார் என்று இப்பொழுதே ஸ்தோத்தரிக்கிற போது, இப்பொழுதே நன்றி சொல்ல ஆரம்பிக்கிற போது, இப்பொழுதே கர்த்தரை உயர்த்த ஆரம்பிக்கிற போது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆரம்பிக்கிற போது உங்களுக்குள்ளே ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உங்களுக்குள்ளே ஒரு தேவ வல்லமையை தேவன் விளங்க பண்ணுகிறார். வேதம் சொல்லுகிறது, 1 யோவான் 4:4 உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். எனக்கு அன்பார்ந்த சகோதரனே, சகோதரியே, உங்களுக்குள்ளே இருக்கிற பெரிய தேவன்தான் உங்களை யுத்த குதிரையாய் நிறுத்துகிறவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவர்கள் உள்ளே ஒரு சத்தத்தை தேவன் பிறக்க பண்ணுகிறார். எரிகோ மதிலை சுற்றி கர்த்தர் யோசுவாவும் இந்த சேனையும் நடக்க சொல்லுகிறார். 6 நாட்கள் மௌனமாய் சுற்றி வர சொல்லுகிறார். 7வது நாளோ அவர்கள் யுத்தம் பண்ணவில்லை, ஆர்ப்பரியுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் சத்தத்தை உயர்த்தி எக்காலங்களை ஊதி கர்த்தரை துதிக்க ஆரம்பித்தார்கள். தேவன் ஒரு ஆர்ப்பரிப்பின் சத்தத்தை தொனிக்க பண்ணினார். கர்த்தருக்கு பிரியமானவர்கள், the strategy of battle is different in God's plan. பிரியமானவர்களே, நீங்கள் யுத்தம் செய்ய நீங்கள் லிட்ரலாக போக வேண்டாம். நீங்கள் இருக்கிற இடத்துல ஒரு தொனி உங்களுக்குள்ளேருந்து வரும், ஒரு வெற்றியின் பாடல் வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
கர்த்தர் கொடுக்கிற பாடல், கர்த்தர் கொடுக்கிற ஸ்தோத்திரங்களை ஏறெடுங்கள். நிச்சயமாகவே நீங்கள் எரிகோ மதில்கள் விழக் காண போகிறீர்கள். அவர்கள் துதித்த போது, அவர்கள் எக்காலம் ஊதின போது, அவர்கள் ஆர்ப்பரித்த போது வேதம் சொல்லுகிறது, அந்த இரட்டை சுவர்கள் உள்ள அந்த எரிகோ மதில்கள் எல்லாம் கீழே விழுந்தது. ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு முன்னால் பெரிய மதில்கள் தெரிகிறதா? நீங்கள் போய் சுதந்தரிக்க வேண்டும், ஆனால் தடை பெரிதாய் தெரிகிறது. நிறைய பேர் தடையை மட்டும்தான் பார்க்குறோம். பெரிய சுவர், பெரிய மதில் நிற்கிறது, பெரிய தடையாக இருக்கிறது. எப்படி ஐயா தாண்ட முடியும்? எப்படி ஐயா மேற்கொள்ள முடியும்? பயப்படாதிருங்கள். உங்களுக்குள்ளே ஒரு தொனியை கர்த்தர் புறப்பட பண்ணுவார். அது துதியின் தொனி, அது ஸ்தோத்திர தொனி. நீங்கள் துதிக்க ஆரம்பிங்கள். அந்த எரிகோ கோட்டை மதில்கள் கீழே விழுந்தது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த யுத்த குதிரைக்கு ஒரு பெரிய சிறப்பு, அது மோப்பம் பிடிக்கும். தூரத்தில் இருக்கும் போதே கர்த்தர் உங்களுக்கு வெளிப்பாடுகளை தருவார். தூரத்தில் இருக்கும் போதே. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, சிலருடைய உணர்வுகள் மழுங்கி போனது. பக்கத்தில் இருக்கிற நாற்றமே அவங்க மூக்குக்கு தெரியாது, அப்படியே இருப்பார்கள். ஆனால் ஒரு யுத்த குதிரையின் அழகை பாருங்கள். அது தூரத்தில் இருக்கும் போதே. பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை முன்கூட்டியே ஜெபிக்க வைப்பார், முன்கூட்டியே ஆயத்தப்படுத்துவார். எதற்காக தேவன் அந்த அறிகிற கிருபையை தருகிறார் என்றால், நாம் முந்தனாகவே நம்முடைய ஜெப அறைக்கு போய் முழங்கால் படியிட ஆரம்பிக்க வேண்டும். தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும். தேவ கிருபைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் பேராபத்துகள் வந்து கொண்டுதான் இருக்கும். இப்பொழுது கூட சமீபத்திலே பல இடங்களிலே பெய்கிற பயங்கரமான கனமழையினால் எவ்வளவு ஆபத்துக்கள், எவ்வளவு அழிவுகள் வந்ததென்று நாம் தொலைக்காட்சியிலே மீடியாவில் பார்த்து கொண்டிருக்கிறோம். பயப்படாதிருங்கள். நீங்கள் ஜெப அறைக்கு உள்ளே போய் நீங்கள் தேவன் கொடுத்த வெளிப்பாட்டு நிமித்தம் ஜெபிக்க ஆரம்பியுங்கள். பெரிய வெற்றிகளை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். நாம் இப்பொழுதும் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நல்ல கிருபைகளை உங்கள் வாழ்க்கையில் விளங்க பண்ணி கொண்டிருக்கிறார். சிறந்த யுத்தர குதிரையாய் நிறுத்துவார். ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, கிருபையும் இரக்கமும் நிறைந்தவரே, உம்முடைய பிள்ளைகளை ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்குள்ளே கொண்டு போகிற தேவன் ஏசப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல ஆவிக்குரிய உணர்வுகளை தாங்கப்பா. ஆவி, ஆத்துமா, சரீரம் மூன்றுமே தேவனுக்கு ஏற்ற ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு மாற்றத்துக்குள்ளே வர உதவி செய்யுங்க. ஆசீர்வதியும். யாரெல்லாம் பயந்து போய் இருக்கிறார்களோ தகப்பனே, அந்த பயத்தை நீக்கி ஒரு தொனியை, ஒரு துதியின் தொனி அவர்களுக்குள்ளே திரும்ப விளங்க பண்ணுங்கப்பா. ஹல்லேலூயா. சூழ்நிலைகளை கண்டு தயங்கி தடுமாறி கொண்டு இருக்கலாம். அவங்க சுபாவங்கள் மாறட்டும். இயேசுவுக்காக பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையாக, ஜெயமெடுக்கிற ஒரு வாழ்க்கையாக நிலை நிற்க செய்யுங்க. ஒவ்வொரு மேலும் உடைய வல்லமையின் பிரசன்னம், பரிசுத்தாவின் அபிஷேகம் இறங்கட்டும். ஹல்லேலூயா. சுபாவங்களை மாற்றுகிற ஆவியானவர் நீர். கிருபை தாரும். எழுந்து தங்கள் இடத்திலே உறுதியாய் நிற்க உதவி செய்யுங்க. ஒருவர் இருதயம் கலங்காதிருக்கட்டும். ஒவ்வொருவருக்கு வேண்டிய சுகத்தையும் பலனையும் நன்மையும் தாராளமாய் தருவீரப்பா. இப்பொழுதே அணைத்து கொள்ளும். கர்த்தர் செயல்படுகிறதை காண செய்யுங்கப்பா. ஸ்தோத்திரம். அவங்க வாயிலே துதிகள் உண்டாகட்டும். ஆண்டவரே, உற்சாகப்படுத்துகிற தேவ ஆவியின் பிரசன்னம் ஒவ்வொருவரையும் அணைத்து நிரப்பட்டும். இப்பொழுது கிருபை உண்டாவதாக. ஜெயத்தையும் ஆசீர்வாதத்தையும் எடுத்துக்கொள்ளுகிறோம் இயேசு என்கிற நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையிலே தமது வல்லமையை விளங்க பண்ணுவார். பயப்படாதிருங்கள். ஒரு யுத்த குதிரையாகத்தான் உங்களை மாற்றப் போகிறார். அதற்கான செயல்களை உங்கள் வாழ்க்கையில் ஆரம்பித்து விட்டார். அதை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். நீங்கள் தொய்ந்து போவதில்லை. தைரியப்படுங்கள். கர்த்தருடைய வார்த்தையின் மேல் கையை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்படியே உங்களை பிரகாசிக்க பண்ணுவார். காட் பிளஸ் யூ.